ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் ரசமலாய். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ரசமலாய் செய்கிறதுக்குள்ளே அந்த சென்னா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 5 கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன், ஹோல் மில்க்கு. நல்ல கெட்டியான மில்காக 5 கப் எடுத்தாச்சு. இதை அடுப்பில் வச்சு இதை நல்லா காய்ச்சலாம். இது நல்லா பொங்கி பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அது திரியறதுக்கு வினிகர் சேர்க்கலாம். வினிகர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் வினிகருக்கு அதே 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வினிகர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பால் நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்க விட்டு, கொதிக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி திருப்பி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கும்போது நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்கி நல்லா காய வச்சுக்கலாம் பாலை. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வினிகரும் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வினிகருக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அதுவே போதும் 5 டம்ளர் பாலுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம நல்லா கலக்கி விடணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக பட்டாதான் நமக்கு பால் உடனே திரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுது பால் நல்லா திரியிறது. பாருங்கள், பால் தனியாக தண்ணி தனியாக நமக்கு நல்லாவே தெரியுது. நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டி இதில் சேர்க்கணும், ஐஸ் க்யூப்ஸு. ஏன் அப்படின்னா இந்த சென்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இது மறக்காமல் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். நமக்கு இதில் வினிகர் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நல்ல கோல்டு வாட்டர் ஊற்றி ஒரு 2 தடவை நம்ம இதை அலசிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், வினிகர் ஸ்மெல் தெரியாது. பாருங்கள், இது தண்ணி வச்சு நம்ம நல்லா அலசியாச்சு. இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நமக்கு வடியணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாத்தை நம்ம ஒரு இடத்துல தொங்க விடணும். தொங்க விட்டால் அதில் உள்ள தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வடிஞ்சிரும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இப்போ உள்ள தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேப்பில் நான் கட்டி விட்டுருக்கேன். இது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே வடிஞ்சிரும். இது ஒரு 45 to 1 hour நம்ம இந்த மாதிரி தொங்க விட்டால் போதும். அடுத்து நம்ம ரப்ரி செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 3 கப்பு நல்ல கெட்டியான மில்க் எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து பால் நல்லா கெட்டியாகணும். இது கொதிக்கும் போதே நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக. ஒரு 10 ஸ்டிங்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக. இதுக்கு நம்ம சுகர் தேவையான அளவு தான். நான் 1/2 கப் சுகர் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியானா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் கேரட் பவுடர் சேர்த்துருக்கேன். இது நேச்சுரல் ஃபுட் கலர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் எனி ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாலும் ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரப்ரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறணும். ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தது நமக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சு அந்த ரசமலாய்க்குள்ளே சென்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா பிசையணும். இதை அப்படியே நம்மளால் உருட்ட முடியாது.
ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டான டோ கிடைக்கும், கிராக்கே இருக்காது நம்ம வந்து பாலாக உருட்டும் போது. நமக்கு ரசமலாய் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு டோ நல்லா சாஃப்டாக கிடச்சிடுச்சு. இதை வந்து நம்ம ரசமலாய் ஷேப்புக்கு தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாலாக உருட்டிட்டு நடுவில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரே ஒரு ப்ரெஸ். இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி சுகர் சிரப்பில் போட்டு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், எந்த கிராக்கும் இல்லை. டோ வந்து சாஃப்டாக இருந்ததுனால நமக்கு வந்து ஷேப்பும் நல்லா ப்ராப்பராக வந்திருக்கு. அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க அந்த சென்னாவை ஒன்றா இதில் சேர்க்கலாம். கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் இருக்கணும். நீங்கள் ஃப்ளேம் லோவில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த சென்னா உடனே கரைஞ்சிரும். அதனால் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு ஒன்றா கேர்ஃபுல்லாக உடஞ்சிடாமல் அதில் சேர்க்கணும். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது நல்லா டபுள் ஆகிடும் வெந்ததுக்கப்புறமா. பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. எல்லாமே நம்ம போட்ட சைஸை விட நல்லா டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அந்த ரப்ரி, அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து சாப்பிடு நட்ஸ், நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு ரப்ரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுகர் சிரப்லேருந்து ஒவ்வொரு ரசமலாயாக எடுத்து அதை வந்து ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள சுகர் சிரப்பை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை ரப்ரியில் சேர்த்துற வேண்டியதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ரப்ரியில் சேர்த்துடலாம். நம்ம வந்து அந்த ரப்ரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கோல்டாகவே இருக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கோல்டாக வேணும் அப்படின்னா இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கோல்டாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 or 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.